பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி கேவலமாக பண்ணுறாங்க. இந்த சபரியும் எப்ஜேவும் கேவலமாக பண்ணுறாங்க. சபரிக்கு நடிக்கிறாங்க, அப்படியே கத்துற மாதிரி நடிப்பான், கத்திட்டு போயிடுவான். பெரிய புடிங்கி மாதிரி எப்ஜேக்கு சப்போர்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார் அவர். ஏன்டா திவாரை வளர்த்து விடுறதே நீங்கள் தான்டா. திவாரெலாம் ஒரு பக்கம் அப்படியே அவன் அமைதியாக இருந்துட்டு அவரே போயிடுவார். ஆனால் நீங்கள் அவரை போய் மார்க் பண்ணி அடிக்க போய் தள்ளி விட்டு இன்றைக்கி அவர் தள்ளி விட்டார் பார்த்தியா? நீங்களாம் கேட்டீங்க, கமருதீன் கேட்டான், நான் தள்ளி விட்டதுக்கு கேட்டீங்க, இன்றைக்கி இவர் வைலன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி இவர் பண்ணியிருக்காருன்னு அழகாக கோத்து விட்றான் திவாகரை. கமருதீனும் திருந்த போகிறதில்ல, கோத்து விட்றான். உடனே சபரி பெரிய பிடிங்கி மாதிரி அவர் நாட்டாமல் பீஸ் மாதிரி நினச்சிக்கிட்டார். அவர் என்ன ஆரின்னு நினச்சிக்கிறாரு. நீ ஆரி இல்லை ராஜா, நீலாம் ஆரியெல்லாம் ஆக முடியாது, நீ ஒரு காமெடி பீஸு. சும்மா கத்துவ, பொறு பாயிண்ட் வரட்டும், பொறு பாயிண்ட் வரட்டும்னு சொல்கிறவன் தான் சபரி. எப்ஜே அவர் பெரிய ஒரு ரவுடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடித்து முதல்ல உன் காலையெல்லாம் உடச்சி விட்டா தெரியும். உள்ளே இருந்துக்கிட்டு சலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன சலம்பல் அது? என்ன மாதிரியான சலம்பல் அதெல்லாம்? கேவலமாக இருக்குங்க. திவார் என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சி தள்ளிட்டார். ஆமாம் நான் தள்ளுறேன்ட்டு யாரை? பிரவீன் மேலே உள்ள கடுப்பை காட்டிட்டார். வினோத் மேலே ஆல்ரெடி கடுப்பு. இன்றைக்கி ஆள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல, தள்ளி விட்டாப்புல. அவர் அப்படியே விட்டுட்டோம்னா அவர் பாட்டுக்கு ஏதாச்சும் போய் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுவாருங்க. இவங்க தாங்க அடித்து பெரிய ஆளாக்கி விட்றாங்க. அப்புறம் எல்லாம் மக்கள் பரிதாபப்பட்டு அவருக்கு ஓட்ட போடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்களா, அவர் விடுற மாதிரி தெரில. நீ பெரிய யோக்கியனாடா எப்ஜே, நான் தள்ளி விட்டேங்கிறியே, நீ பெரிய யோக்கியனா? கமருதீன் நீ பெரிய யோக்கியனடா? ரெண்டுமே ஃப்ராடுங்க தான். என்ன ஓகே இல்லையா? இவர் கேட்குற சபரி என்ன ஓகே இல்லை? இன்னும் ஆமாண்டா ஓகே இல்லைடா சபரி நாயே. சபரியெல்லாம் எதுக்கு இங்கே உள்ளே வச்சுருக்கீங்க? அடுத்த ரவுண்டில் வந்தோன்னே கீழே இறக்கி விடுங்க. ஒரு பெரிய புடிங்கி மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆயிராண்டி பாரு இங்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க, தட்டி விட்றாங்க. திரும்ப வாரம் தட்டினாங்க, திவார் பெரிய ஆகிட்டார். போன வாரம் கமருதீன் அடித்தான். இப்போ எப்ஜேயும் சபரியும் ஏறிக்கிட்டு வர்றாங்க. நியாயமாக பேசு சபரி, நீ நியாயமாக பேசுகிறியா? நீ நியாயமாக பேசுகிறேன்டே, நீ முதல்ல நியாயமாக பேசுகிறா சபரி. நீ விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லைன்னா ஒன்றெல்லாம் தூக்கி தூர போட்டிருப்பாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட்னால உள்ளே வச்சு ஒன்றெல்லாம் நடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீ டைட்டில் இவ்வளோ ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ மயிரோடு ஆக முடியாது. ஒன்று ஒயில் காலில் வரவா இருப்பான், இல்லைன்னா வச்சுக்க இந்த குரூப்பு தான் இருப்பாங்க. நீலாம் போக முடியாது. சபரியை மறந்துடு. நீ ஆடுற இந்த மொக்க கேமுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் பெரிய நாட்டாமல் பண்ண வந்துடுறாரு. ஒன்றா இவன் ஆரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்ல சபரி. திவார் இன்னைக்கு முடிவு பண்ணி இறங்கிட்டான் களத்தில். தள்ளி விட்றாப்புல, வைலன்ஸில் இறங்கிட்டாப்புல. ஒரு வாரமும் ஒன்று பண்ணுறான். அவன் பிளான் பண்ணி பண்ணுறாரோ? அதான் டவுட்டாக இருக்குது. எப்ஜே நீலாம் ஓகேண்ணா, நீனே மோக்கிங் பண்ணி தெரியவ, நீ எல்லாம் ஓகேனடா அப்படிங்கிற மாதிரி வச்சு கிழிச்சு விட்டாரு. ஆனால் நல்லா கோத்து விட்டாங்க கமருதீன். பாரு அப்படி விளக்குறாங்க. என்ன கேம் ஆடுறதுக்கு அது பண்ணுதுன்னு தெரில. எல்லாம் விளக்குற மாதிரி நடிக்கிறாங்க. இதில் இந்த வாட்டி இந்த மாதிரி இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும்ண்ணா. இவன் பிரவீன் கிழிக்குது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லோரும் கத்துறாங்க. ஒரு ஒழுங்கான சண்டையும் கிடையாது. இதெல்லாம் தப்பான், அதெல்லாம் தப்புன்னு யார் சொல்கிறது? எப்ஜே சொல்கிறாப்புல. அதுக்கு வக்காலத்து மயிர் வாங்கிட்டு சபரி வரான். கேவலமாக இருக்குங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.